இந்த ஃபித்னா தான் இன்றைக்குள்ளாக பெரிய ஃபித்னா. பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து உலமாக்களை முட்டாளண்டு பேசுகிறானா இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுடைய தரமே அவனுக்கு புரியலை என்னண்டு. ஃபேஸ்புக்கில் வந்து பெரிய ஷேக்மார், பெரிய உலமாக்கள் எல்லாம் கூழ் முட்டைகள், அறிவிலிகள், காஃபிர்கள், ஃபித்னா. அவனுக்கு டேஸ்டா இருக்கு. நிறைய பேர் லைக் போடுறாங்க, நிறைய பேர் நல்ல கொமான்ஸ், வாழ்த்துக்கள், நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள், இந்த உலமாக்கள் இப்படித்தான் கள்ளர்கள் திருடர்கள் என்று கொஞ்சம் பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னு, கொமான்ஸ் போட்டோன்னு இவருக்கு இன்னும் கிக் ஆகுது. நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாம் ரெக்கார்ட். அவருக்கு அது வழங்கல்ல. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். வாயிலிருந்து ஒரு லஃப்து வந்தால் ரகீபும் அதீதும் அதை பதிந்து கொள்கிறார்கள், அல்லது வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் பதியப்படுகிறது என்பது எனக்கு புரியல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்தானவன் திவாலானவன் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஹதீஸ் எனக்கு தெரியல. இவர் சமூக புரட்சியாளர். மற்றவர்களுடைய மானங்களில் கை வைத்து விளையாடுவது, இதெல்லாம் ஃபித்னா. இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு தொழிலே அதுதான். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். மானம் புனிதமானது.